ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. நம்முடைய பாரத சனாதன தர்மத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. என்னது அப்படின்னா, நிலையாமை. இந்த உடல் நிலையற்றது, வாழ்க்கை நிலையற்றது. இந்த ஞானம் யாரோ துறவிகளுக்கு, காட்டுல இருக்கிற ரிஷிகளுக்கு மட்டும் இருந்தது என்பதல்ல. போர் வீரர்களுக்கு, பேரரசர்களுக்கும் இந்த ஞானம் இருந்தது. இல்லாட்டா நம்ம நாட்டுடைய அந்த சரித்திரத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது எப்பேற்பட்ட போர்களை எதிர்கொண்டு உடம்புக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, நான் இதில் இறங்கப் போகிறேன் என்பது ஸ்வர்க்கத்தின் மீதுள்ள ஆசையினால் மட்டும் கிடையாது. தேசபக்தி அதெல்லாம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு எதுவுமே ஆகாது, இந்த உடல் அழியும், உடலுக்கு சில தீங்குகள் நேரும் அப்படிங்கிறது நன்றாக தெரிந்திருந்தாலும் எனக்கு இது ஒன்றும் பாதிக்காது, என்னை இது தொடாது அப்படிங்கிறது உயர்ந்த ஞானம். இந்த ஞானம் சாமானியனுக்கும் இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த ஸ்லோகத்தை படித்து பொருள் தெரிந்து கொள்ளலாம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ நச்சைனம் க்லேதயந்த்யாபஹ நசோஷயதி மாருதஹ. ஏனம், ஏனம்னு சொன்னா இந்த ஆத்மாவை, சஸ்திராணி, சஸ்திராணி என்றால் ஆயுதங்கள், ந சிந்தந்தி, ஆயுதங்கள் இந்த உடலை வெட்டும். ஏனம்ங்கிறது இந்த இடத்துல ஆத்மாவை, ஆயுதங்கள் இந்த ஆத்மாவை வெட்டாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு உறுப்பே கிடையாது, ஆத்மாவுக்கு ஃபார்மே கிடையாது. முதல்ல அது ஒரு குறிப்பிட்ட வடிவம் அல்ல. நான் வரையறைகளே இல்லாதவன், எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள். அப்போ ஒரு ஃபார்ம் இருந்தா தானே கையை வெட்டுறேன் காலை வெட்டுறேன்னு சொல்ல முடியும். உடல் நிச்சயமாக வெட்டுப்படும், அதை பத்தி பேச்சு இல்லை. ஆத்மாவை பற்றின லட்சணங்கள் அப்படின்னா என்ன? என்னை பற்றிய உண்மைகள், மாபெரும் உண்மைகளை சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கிறது. அடுத்தது என்ன? ஏனம் பாவகஹ ந தஹதி, இதனை நெருப்பு எரிக்காது. அப்புறம் ஆபக ஏனம் ந க்லேதயந்தி, ஆபகன்னு சொன்னா நீர், நீர் இதனை நனைக்காது. மாருதக, மாருதகன்னு சொன்னா காற்று, ந சோஷயதி உலர்த்தாது. ஐம்பூதங்கள்ல ஆகாசம் எதுவுமே பண்ணாது. ஏன்னா ஆகாசம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, செயலற்றது. ஆனா மற்ற 4 பூதங்கள், காற்று, நெருப்பு, நீர், நிலம், நிலத்துக்கு தான் இங்க ஆயுதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதுவுமே இந்த உடலை தாக்குமே தவிர உணர்வாகிய என்னை இது தொடாது, தொட முடியாது. எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் இவை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நான் உறுப்புகள் அற்றவன். இதற்கு உதாரணமா என்ன சொல்லுவோம்? ஒரு பெரிய சினிமா திரை இருக்கிறது. அந்த திரையில எவ்வளவு பெரிய வெள்ளத்தை காட்டினாலும் அந்த திரை துளி கூட நனையறது இல்லை இல்லையா? எவ்வளவு பெரிய நெருப்பு பிடிச்சு படத்துல எரிஞ்சாலும் திரை எரிகிறதா? இப்படி அந்த ஒரு ஜடப்பொருளையே நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது இந்த உடலில், இந்த உடலுக்கும் மனதிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நான், தூய உணர்வு, இந்த உடலில் நடைபெறுகின்ற எந்த விதமான பாதிப்புகளாலும் பாதிப்பு அடையாத மெய்ப்பொருள். மாபெரும் உண்மை இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த உண்மை தெரிந்ததுனாலதான் அவ்வளோ நம்ம நாட்டுல பெரிய பெரிய தியாகங்கள்லாம் செய்து இன்னைக்கு பாரத நாட்டுல நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ போர் வீரர்கள், எத்தனையோ பேரரசர்கள்லாம் வாழ்ந்த பூமி இல்லையா? அவர்களுக்கு தான் இந்த ஞானம் இருந்திருக்கிறதே. இல்லாட்டி என்ன யாராவது வெட்டிடுவாங்க அப்படின்னு பயந்தா போக முடியுமா போருக்கு? நம்ம ஊசி போடுறது, சர்ஜரி பண்றது அதுலயே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு நாட்டுக்காக உயிரை கொடுக்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. என்னன்னா இந்த ஞானம் இருந்திருக்கிறது. இது நம்மளுடைய பாரத சனாதன தர்மத்துடைய விசேஷமான ஞானம். நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஞானம். இந்த உடலுக்கு என்ன பாதிப்புகள் வந்தாலும் உணர்வாகிய நான் ஆனந்த ஸ்வரூபம். சமகாலத்துல வாழ்கின்ற பெரிய பெரிய மகான்கள் கூட இதற்கு சான்று. காஞ்சி மகா பெரியவரா இருக்கலாம், சித்பவானந்த சுவாமிஜி. அதாவது உடம்பு பிராரப்தத்தினால், முன்வினை பயனால் சில கஷ்டங்களை அனுபவிக்கும். சில இல்ல, பல கஷ்டங்கள் வரும். அதுக்கு எப்பேற்பட்ட ஞானியும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் அதை தாண்டி அவர்களால் அரிய பெரிய செயல்களை செய்ய முடிவது மட்டுமல்ல. அதனால கொஞ்சம் கூட அதை பத்தி அலட்டிக்காம, அதை பத்தி பெருசா பேசாம, உடலுக்கு நடைபெறுகின்ற பாதிப்புகள் இதெல்லாம் நடக்கும்போது கூட இதெல்லாம் கொஞ்சம் கூட இதனால பாதிப்பு அடையாமல் நான் ஆனந்த ஸ்வரூபம் என்ற ஞானத்தில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள்.
இதை பத்தி அவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க. உடம்ப பத்தி பேசிட்டே இருக்க மாட்டாங்க. ஞானிகள்லாம் கிட்டக்க போய் பேசுனீங்கன்னா எல்லாம் ஆனந்தத்தை பத்தி சொல்லுவாங்க, ஸ்வரூபத்தை பத்தி சொல்லுவாங்க, எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அல்லது இறைவனுடைய கருணையை பத்தி சொல்லுவாங்களே தவிர, சாமி உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா சித்பவானந்த் சுவாமிஜி சொல்லுவாரா, டாக்டரை கேளு அப்படிம்பாராம். என்னை பாத்துக்கிற டாக்டரை கேளு, இல்ல பிரம்மச்சாரிய கேளு, எனக்கு தெரியாது அப்படிம்பாராம். உடலிலிருந்து தன்னை பிரித்து கொள்ள முடியும் ஞானிகளால. ஆக இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நான் ஆத்மான்னு சொல்லும்போது நான் உறுப்புகள் அற்றவன், வடிவமற்றவன். என்னை ஆயுதங்கள் வெட்டாது, காற்று உலர்த்தாது, நெருப்பு எரிக்காது, நீர் நனைக்காது. இதெல்லாம் நம்ம தியானம் செய்து ஆழ் மனதிற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஸ்லோகங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.